ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி கணக்காயிருக்கணும் என்ற தலைப்பில் மகா பெரியவா அவருடைய உரையின் தொடர்ச்சி. ஓரொரு பணக்காரனுக்கும் தன்னை விட பணம் படைத்த ஒருத்தனைப் போல் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆடம்பரத்துக்கும் டாம்பீகத்துக்கும் ஊதாரித்தனமாக செலவழித்து கடன் படுகிறான். உலகத்தில் பணக்காரனுக்குத்தான் ஜாஸ்தி கடன் இருக்கிறது. இது விசித்திரமாக வேடிக்கையாக தோன்றினாலும் வாஸ்தவ நிலை இதுதான். ஏழைகள் எத்தனையோ பேர் கடன் இல்லாமல் இருக்கிறார்கள். பணக்காரர்களில் கடன் இல்லாமல் இருப்பவர்கள் துர்லபமாகத்தான் இருப்பார்கள். போலி அந்தஸ்தை விட்டால் அவனுக்கு இத்தனை செலவு கடன் இருக்கவே இருக்காது. லோகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிற போது நாம் இத்தனை டாம்பீகங்கள் செய்வது நியாயமா என்று அவரவரும் கேட்டுக்கொண்டு செலவை தர்ம நியாயமாக கட்டுப்படுத்தி கொண்டால் எத்தனையோ தான தர்மம் பரோபகாரம் செய்யலாம். லோகத்தில் ஒருத்தருக்கும் சாப்பாடு இல்லை துணி இல்லை என்கிற குறையில்லாமல் செய்துவிடலாம். இப்போது செய்கிற டாம்பிகத்தால் ஒரு நாளும் பெற முடியாத ஈஸ்வர அனுகிரகத்தையும் இந்த பரோபகாரத்தினால் பெற்றுவிட முடியும். ஏழைதான் என்றில்லை, பணக்காரனும் கூட இந்த வஸ்து நமக்கு தேவைதானா? இது இல்லாவிட்டால் பிராணன் போய்விடுமா? இது இல்லாமல் ஜீவிக்க முடியாதா? நம் அப்பாவும் தாத்தாவும் இது இல்லாமலே சௌக்கியமாக இல்லையா என்று அவ்வப்போதும் கேட்டுக்கொண்டு செலவழிப்பதில் கணக்காயிருக்கணும். இப்படி செய்தால் கொடுப்பதில் கணக்கில்லாமல் இருக்க முடியும். எடுக்க எடுக்க ஊற்றில் ஜலம் வருகிற மாதிரி கொடுக்க கொடுக்க மகாலட்சுமியின் அனுகிரகம் மேலும் வளரும். நம் தேசத்தில் ஜலத்தை கூட அதிகமாக கொட்டி செலவிடக்கூடாது என்பார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கனம் இல்லாவிட்டால் இதே மனோபாவம் மற்ற எல்லாவற்றிலும் வந்துவிடும் என்பதால் இப்படி சொன்னார்கள். சிக்கனமாயிருப்பது கருமிழித்தனம் அல்ல. சொந்த விஷயத்தில் படோடாபம் இல்லாமல் கணக்காயிருப்பதுதான் சிக்கனம். இதுவே கருமித்தனம் இல்லாமல் தானமும் தர்மமும் செய்வதற்கு உதவும். இதோடு பேச்சில் கணக்காயிருப்பதை குறிப்பாக இக்காலத்தில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சமயத்தில் எந்த தொத்து வியாதி ரொம்பவும் உக்கிரமாக பரவியிருக்கிறதோ அதற்குத்தானே முக்கியமாக சிகிச்சை செய்ய வேண்டும். இன்று பேச்சுதான் ரொம்ப உக்கிரமாக பரவியிருக்கிறது. நம் நீதி நூல்களில் மௌனம் கலகம் நாஸ்தி என்கிறார்கள். பேச்சு குறைந்தால் சண்டையும் குறையும். மேல்நாட்டில் கூட பேச்சு வெள்ளி என்றால் மௌனம்தான் தங்கம். ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டன் என்கிறார்கள். ஆத்ம ஸ்ரேயஸுக்கு ரொம்பவும் வற்புறுத்தப்பட்ட விஷயம் இது. மௌனம் என்பது ஞான வரம்பு என்றார்கள். அந்த வரம்புக்கு போய் ஒரே மௌனமாயிருக்க நம்மால் முடியாவிட்டாலும் நாம் பேச்சை ரொம்பவும் குறைத்து கொள்ள பாடுபட வேண்டும். பத்திரிகைகளில் பத்தி பத்தியாக வருகிற இத்தனை பேச்சால் வாதங்களும் பிரதிவாதங்களும் உண்டாகி மண்டை உருளுவதை தவிர ஏதாவது உருப்படியான விளைவு இருக்கிறதா? அதில் வருவது போதாது என்று அதை பற்றி நாம் வேறு தொண்டை தண்ணீர் வற்ற விமர்சிப்பதால் தான் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? இப்படி சக்தியெல்லாம் விருதாவாகலாமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். வாக்கு கட்டுப்பாட்டை அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டும். கணக்காக பேச வேண்டும். பிறருடைய மனசை புண்படுத்தாத பேச்சே பேச வேண்டும். தன் ஆத்மாவை உயர்த்தி கொள்ள உதவுகிற விஷயங்களே பேச வேண்டும். எண்ணத்தை கட்டுப்படுத்துவது கஷ்டம். அது இப்போது நம்மால் முடியாமல் போனாலும் பாதகமில்லை. ஆனால் எண்ணியதையெல்லாம் பேசி பேசி இப்போது செய்து வருகிற உற்பாதத்தை நாம் நிச்சயம் குறைக்க வேண்டும். பேச்சில் கணக்காயிருக்கணும் என்று இப்போது நான் பேசுகிறேனே, இதில் கூட நானே கணக்காயிருக்கணும். இல்லாவிட்டால் பேச்சு சுவாரஸ்யம் இழுத்து கொண்டு போய் இதிலிருந்தே வியர்த்தமான சர்ச்சைகள் கிளம்பக்கூடும். அதோடு கூட பலவளவென்று சொல்வதால் இது மனசிலும் சுருக்கென்று தைக்காமல் பிசுபிசுத்து போய்விடும். படிப்படியாக நம் சொற்கள், செயல்கள், சிந்தனைகள், வேர்ட், டீட் அண்ட் தாட் எல்லாவற்றிலும் ஒரு வரையறை கணக்கு வேண்டும். முடிவில் மனோ வாக்கு காயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். மனம் சிந்திப்பது, வாக்கு பேசுவது, காயம்தான் காரியம் செய்வது, இவையெல்லாம் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தாலே ஆத்ம க்ஷேமகரமாகும். இவற்றோடு பணத்தை செலவு செய்வதை முதலில் சொன்னேன். கட்டுப்பாடுதான் யோகம். யோகம் என்பது சிதறிப்போகாமல் ஒன்றி கட்டுப்பட்டிருப்பதுதான் யோகம். கிருஷ்ண பரமாத்மா கூட இப்படித்தான் கீதையில் சொல்லியிருக்கிறார் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். அதிலே சாங்கியமும் யோகமும் ஒன்றுதான் என்கிறார். அவர் சாங்கியம் என்ற சித்தாந்தத்தை பற்றி பண்டிதர்கள் பல தினசாக தருகிற விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேராக அந்த சொல்லின் பொருளை பார்த்தால் சாங்கியம் என்பது சங்கியை என்பதிலிருந்தே வந்திருக்கிறது. சங்கியை என்றால் கணக்கெடுப்பது என்றுதான் அர்த்தம்.
ஜனசங்கியை என்று சொல்கிறோமல்லவா, அது மாதிரி எதிலும் சரியாக கணக்கிடுகிற புத்தி வந்துவிட்டால், புத்தி இப்படி ஒரு கணக்கினை கட்டுப்பட்டு நின்றுவிட்டால் அதுவே சலனமில்லாத சமநிலையில் நிற்பதற்கு பழக்கி விட்டுவிடும். இப்படி சமநிலையில் நிற்பதன் முக்கிய ஸ்தானம்தான் யோகம். பரம லௌகீகமாக பண விஷயத்தில் ஆரம்பித்து கணக்காயிருக்கணும் என்றேன். அதுவே பரம வேதாந்தத்தில் கொண்டு சேர்த்து விட்டது. திருமூலரும் திருமந்திரத்தில் இப்படித்தான் சொல்கிறார். உண்மையான கல்வி ஈஸ்வர தத்துவத்தை அறிவதுதான் என்று சொல்ல வந்த திருமூலர் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே என்கிறார். இது அவசியம், இது அனாவசியம், இது நல்லது, இது கெட்டது, இது மெய், இது பொய் என்று கணக்கு பண்ணி தள்ளுவரை தள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டியதை கொண்டாலன்றே ஈஸ்வர தத்துவத்தை காண முடியாது, அதாவது அனுபவபூர்வமாக உணர முடியாது என்கிறார். கணக்கறிந்தார்கன்றி காண ஒண்ணாதது கணக்கறிந்தார்கன்றி கைகூடா காட்சி. ஓம் நம சிவாய. கணக்காயிருக்கணும் என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளிய உரை இத்தோடு நிறைவுற்றது. அடுத்த பதிவில் பணத்தை விட்டு குணத்தை கொள்க என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளிய உரையை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.